நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். உங்க அப்பா என்ன சொல்லிருக்காரு? நீ எங்க இருந்தாலும் அந்த இடத்தை சந்தோஷமா வச்சிருக்கணும்னு சொல்லிருக்காரா இல்லையா? சொல்லிருக்காரு. அப்ப நீ தான் உங்க பாட்டியோட மனசை மாத்தி சந்தோஷமா இருக்கிற மாதிரி செய்யணும். கிருஷ்ணா மாமா வேற பாட்டி அப்செட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்களே. சரி விடுப்பவி, நீ போய் ஹாப்பியா பேசினாலே பாட்டியும் ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல. அப்புறம் என்ன? பாட்டி பாட்டி, நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லட்டுமா? இப்போ வேணாமா? எனக்கு போர் அடிக்குது பாட்டி. நான் ஜோக் சொல்லுவேன், நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். பசுமாடு இருக்குல்ல, அது ஏன் பால் தருது தெரியுமா? ஏன்? பதில் சொல்ல சொன்னா என்ன கேள்வி கேக்குறீங்க? எனக்கு தெரியாதுமா. ஏன்னா அதால காஃபி டீ எல்லாம் தர முடியாதுல்ல, அதான் பால் தருது. நீ போய் கீழே விளையாடுமா. முடியவே முடியாது. நீங்க இன்னும் சிரிக்கவே இல்ல. நீங்க சிரிக்கிற மாதிரி இன்னொரு ஜோக் சொல்லட்டுமா? எலி இருக்குல்ல, அதுக்கே வால் இருக்கு தெரியுமா? தெரியாது பவி. என்ன பாட்டி, இது கூட உங்களுக்கு தெரியல? எலிக்கு ஏன் வால் இருக்குன்னா, செத்த அப்புறம் அதை தூக்கி போனதா. என்ன பாட்டி, நீங்க எதுக்கும் சிரிக்க மாட்டேங்கிறீங்க. இருங்க இருங்க, நான் உங்களுக்கு வேற ஜோக் சொல்லட்டுமா? பவி, பாட்டி வேற யோசனையில இருக்கேன், நீ அப்புறமா வந்து விளையாடுமா. ஆஹா, நீங்க சிரிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். இருங்க, இந்த ஜோக்குக்கு நீங்க கண்டிப்பா சிரிப்பீங்க. சொல்றல, அதெல்லாம் வேண்டாம். இல்ல பாட்டி, இந்த ஜோக் நல்லா இருக்கும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கூட கூட பேசிக்கிட்டே இருக்க. 1008 பிரச்சனை மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, இதுல நீ வேற. எல்லா நேரத்திலயும் உன் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்க முடியுமா? அறிவில உனக்கு? பெரியவங்க ஒண்ணு சொன்னா அதை உடனே கேட்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோ. உன்கிட்ட அது சுத்தமாவே இல்ல பபி. நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தான் செய்வேன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு புரியாம தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத விஷயத்தை என்கிட்ட பேசாத. இதெல்லாம் உனக்கு சம்பந்தம் இல்லாதது. முதல்ல நீ கீழே போ, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். போன்னு சொல்றேன்ல.